டேஸ்டியான பாதாம் ட்ரிங்க் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு 50 கிராம் பாதாமை 8 ஹவர்ஸ் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. ஊர்ன பாதாமை பிரிச்சுக்கோங்க. இதில் பாதியை கொஞ்சமாக பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. மீதி பாதியை இது போல் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது பால் காய்ச்சிக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் பாலை பால் பாத்திரத்தில் சேர்த்து கொதிக்க வைங்க. ஏதாவது ஒரு திக்கான பாலாக இருக்கட்டும். பால் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. பால் வெறுமனே பொங்கி வந்தால் மட்டும் பத்தாதுங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். பால் கொதிச்சு வந்த பிறகு இந்த கிண்ணத்தை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு காரம் இல்லாத ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இதில் கொதிக்க வச்ச பாலை சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து பால் கொதிச்சு வந்த பிறகு பொடியை நறுக்கின பாதாமை சேர்த்துக்கோங்க. பாதாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அரைச்சி வச்சிருக்க பாதாம் விழுது இதில் சேர்த்துக்கோங்க. பாதாம் விழுது சேர்த்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதோட கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அப்பப்போ லேசாக கலந்து விட்டால் போதுங்க. இதில் கலருக்காக நான் குங்குமப்பூ ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 1 hour ஊற வச்சா போதுங்க. இது இதில் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கல. உங்களுக்கு தேவைன்னா கலர்ஸ்க்கு பதிலாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதில் எந்த ஃப்ளேவர்ஸும் மாறாது. இதில் தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க. சக்கரை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொச்ச பிறகு இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்ச உடனே ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸில் இந்த பாதாம் ட்ரிங்க் ஃபில் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ் சூப்பராக இருக்குன்னு. இதில் டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக பாதாம், கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து சர்வ் பண்ணிடுங்க. ரொம்பவே டேஸ்டியான பாதாம் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.